திரு ஸ்டாலின் அவர்களோடே அரசியல் செய்து ஒன்றாக இருந்து வந்த திரு நேரு அவர் தனக்கு பாதிப்பாக உணர்கிறார். ஏன்னா இவர் வளர்ந்துட்டா அவருடைய செல்வாக்கு மாவட்டத்துல குறையும். இப்போ களம் பாத்தீங்கன்னாக்க ராஜேந்திர பாலாஜிக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, என்டிஏ கூட்டணிக்கு அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னு கேட்டா அவர் ஏற்கனவே அமைச்சரா இருந்து நிறைய செஞ்சவர், அவர் செய்யக்கூடியவருங்கிறது மக்களுக்கு தெரியும். இன்னொன்னு மக்களோட மக்களா எளிமையா அங்க கனெக்டிவிட்டியில இருக்காருங்கிறது ஒண்ணு. அதுதான் இங்க பிரச்சனை. அவங்க எங்க கூட விசில் அடிங்க, எங்க கூட டான்ஸ் ஆடுங்கன்ற அளவுல இருக்காங்க. இவரும் அன்னைக்கு நேற்று யாரோ ஒருத்தர் ஒரு கூட்டத்தை பேசிட்டு இருந்தாரு, ஒரு பொறுப்பாளர் பேசிட்டு இருந்தாரு. இவரும் நடுவில் போய் உங்க கூட சேர்ந்த பிறகு எனக்கு 20 வயசு குறைஞ்சி போச்சு அப்படின்னு அங்க போய் ஜாலியா அவங்க கூட அதாவது முயற்சி பண்றாரு. ஏன்னா நம்ம முசியானந்த் இருக்காரு இல்லையா, அவர் அங்க போய் செங்கோட்டையன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா செங்கோ இட்டையன்றாரு. அவர் வேற யாரோ போல இருக்கு வேட்பாளரு, இவர் ஒரு வேட்பாளரு அவர் ஒரு வேட்பாளர் நினைச்சிட்டாங்க. அவர் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அவரு இந்த முறை சீட் இல்லை அப்படிங்கறதெல்லாம் இல்லை, நான் சொல்லி என் சகோதரருடைய பையனே என் பேச்சு கேட்கல, அவர் கவுன்சிலரா இருந்து பண்ணக்கூடிய அந்த ஒரு அராஜகத்தை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்ற விரும்புவது, நான் மக்களுக்கு துரோகம் அப்படின்னா அவர் எவ்வளவு பண்ணிருக்காரு. இணக்கமா இல்ல சுணக்கமா இருந்தாரு, வணக்கம் போட வரல எல்லாம் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே, கலர் நிலவர சீரீஸில் இன்று நாம் பார்க்க போவது அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர் நிற்கக்கூடிய திருவெரும்பூர், முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நிற்கக்கூடிய சிவகாசி, முன்னாள் அமைச்சர் இப்போது தாவேக்காவில் இருக்கும் முக்கிய அதிமுக பிரமுகர் திரு செங்கோட்டையன், அப்புறம் புசி ஆனந்த். விஜய்க்கு அடுத்து தாவேக்கால ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மக்களிடையே ஒரு பிரபலத்தை பெற்ற அவரை பற்றியும் பார்ப்போம். டி நகர்ல நிற்கிறாரு. இந்த 4 தொகுதியும் பத்தி நம்மள்கிட்ட பேச திரு கார்த்திக் சுவாமி இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அன்பில் மகேஷ் போட்டியிடுற திருவெரும்பூர் தொகுதியில கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன? அது அமைச்சருடைய தொகுதி, நல்ல ஒரு முதல்வர் குடும்பத்துக்கு நெருக்கமானவர், நிறைய செய்வார் அப்படின்லாம் அங்க ஒரு கணக்கு இருந்துதான் அவர் அமைச்சராக வந்தார் வென்றவுடன், அதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு அவர் 21 எப்படி ஜெயிச்சாரோ அதுக்கு நேர் எதிரான ஒரு களம் தான் அவருக்கு இருக்கிறது. அன்னைக்கு அவர் ஜெயிச்சது கிட்டத்தட்ட ஒரு பெரிய மார்ஜின்ல ஜெயிச்சார். 49,000 48,000 வாக்கு வித்தியாசத்துக்கு மேல ஜெயிச்சார், பெரிய வித்தியாசம். ஆனால் இன்னைக்கு அது அவருக்கு கிடைக்குமா அப்படின்னா அங்க இல்லை. என்ன பிரச்சனைனா, அவர் இந்த 5 வருடமும் துணை முதல்வரோடு எப்பவும் அவருடைய அந்த விழாக்களில் அவருடைய அந்த நிகழ்ச்சிகளிலேயே பங்கேற்றிருந்தார். அது ஒரு பெரிய மைனஸ் ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, எது அந்த ஊர்ல யார் சாதாரண ஒரு வட்ட செயலாளரோ யாருன்னோ போய் பார்க்கலாங்க, இவரை மீட் பண்ண முடியாது. இவர் போய் பார்ப்பார், இவரா போனா பார்ப்பார், அவங்களா அவரை மீட் பண்ண முடியாது. ஒண்ணு. இன்னொன்னு, இவருடைய செயல்பாடுகள்ல பள்ளி கல்வித்துறை மிகவும் சீரழிஞ்சு போச்சு. கல்லூரிலேயே போதை கலாச்சாரம் வந்ததா இருக்கட்டும், மது குடிக்கிறதா இருக்கட்டும், பசங்க ஆசிரியர்களை குத்துறது, கொலை பண்றது இருக்கட்டும், மற்றபடி பள்ளி கல்வித்துறையில அந்த பல ஸ்கூல் மழை பெஞ்சா ஒழுகிறது, மரத்தடியில நடக்கிறது, இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை 5 வருஷம். இவருக்கு அதிகபட்சமா போனா விளம்பரம் தான் பிடிக்கும். கரூர்ல ஒரு விளம்பரம் பண்ணாரு. அதே மாதிரி ஒரு டிவி நிகழ்ச்சியை பார்த்துட்டு தானும் காஃபி வித் அன்பில் காஃபி குடிக்கிறேன் மாணவர்களுடன் போனார். எத்தனை மாணவர்கள் கூட ஒருவர் காஃபி குடிக்க முடியும்? டெய்லி ஒரு ஸ்கூல்ல போய் காஃபி கொண்டு வாங்க, எல்லா மாணவர்களும் எங்க கூட காஃபி குடிங்கன்னா என்ன பேசுவீங்க? நீங்க சொல்றதை அவங்க கேட்பாங்க. அதுக்கு காஃபி வித் அன்பில்னு ஒரு நிகழ்ச்சி இது பிரபலமாக்கணும்னு முயற்சி பண்ணார். ஸோ இவர் ஒரு நாடக நடிகராக தான் பார்த்தாங்களே ஒழிய ஒரு அமைச்சராக இவரை பார்க்கல. அது இவருக்கு ஒரு பெரிய மைனஸ். துணை முதல்வர் எங்க இருந்தாலும் அவரோட இருப்பார். நீங்க எப்போ பாத்தீங்கன்னாலும் நான் முதல்வர் குடும்பத்துக்கு நெருக்கமானவன்னு அந்த விளம்பரங்களை தன்னை முன்னிலைப்படுத்தி யாரும் தன்னை கேள்வி கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வட்டத்துல அவர் இருந்துட்டார். அது முதல். இவர் இந்த அளவு துணை முதல்வரோடு நெருக்கமா சின்ன வயசுலேருந்தே அவங்க ஒண்ணுக்கு ஒண்ணு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். பட் ஓகே. ஆனா இவர் அந்த வளர்ச்சி அடையும் போது திரு ஸ்டாலின் அவர்களோடே அரசியல் செய்து ஒன்றாக இருந்து வந்த திரு நேரு அவர்
தனக்கு பாதிப்பாக உணர்கிறார். ஏன்னா இவர் வளர்ந்துட்டா அவருடைய செல்வாக்கு மாவட்டத்துல குறைஞ்சிடும். ஆல்ரெடி சீனியர்ஸ்க்கு சீட்டு இல்லை, சீனியர்ஸ்க்கு மரியாதை இல்லை, நிறைய பிரச்சனை ஓடிட்டு. அந்த வகையெல்லாம் பார்க்கும்போது நேருவோட ஆட்களே இவருக்கு உள்ளடி வேலை பார்க்கறதுக்கும் தயாரா இருக்காங்க. உட்கட்சியிலேயே இவருக்கு பிரச்சனை. இவர் இருந்த துறையில சரியா பண்ணலைன்னு சொல்லிட்டு மாணவர்கள்ட்ட பள்ளி கல்வித்துறையில நிறைய பிரச்சனைகள். இதெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம். இவர் ஜெயிச்சது ஒரு 50,000 ஓட்டு வித்தியாசம். அந்த பொய் வாக்குறுதி எல்லாம் சொல்லி அதெல்லாம் பண்ணதுனால நீங்க அந்த நம்பி போட்டவங்கன்னு ஒரு 10,000 பேர் கழிச்சிருங்க. அவருக்கு போட்டதுல 1,05,000 ஓட்டு, ஒரு 10,000 ஓட்டு கழிச்சிருங்க இந்த பொய் சொல்லி வாக்கு கேட்டதுல. இவர் மேல உள்ள அதிருப்தியில ஒரு 10,000 ஓட்டு கழிச்சிருங்க. ஆட்சி மேல பொதுவா மற்ற துறைகள்ல இருக்கிற அதிருப்தி எல்லாம் சேர்ந்து இவருக்கு வந்தா கூட இவருக்கு ஒரு 5% போகும். ஒரு 5%, ஒரு 5,000 ஓட்டு குறைச்சிருங்க. விஜய் அவர் போன சைக்கிள் எப்பவுமே எல்லா தொகுதியிலுமே அது ஒரு ஃபேக்டராகவே இருக்கு. விஜய் போன முறை சைக்கிள் ஓட்டி வாக்கு வாங்கி கொடுத்தாரு. அதை ஒரு 5% கழிச்சிருங்க. ஒரு வாங்கி கொடுத்ததில்ல டோட்டல்ல அப்படின்னு கணக்கு பண்ணாலே ஒரு 5,000 ஓட்டு கணக்கு பண்ணா இப்பவே 30,000 ஓட்டு போச்சு. இது வரைக்குமே போச்சு. ஜெயிச்ச வித்தியாசம் 49,000, 30,000 போச்சுங்களா? இதை தவிர டிவிக்கு இந்த முறை வாங்க போற ஓட்டு, நாம் இந்த முறை வளர்ச்சி அடைஞ்சு வாங்க போற ஓட்டு, இதை தவிர அதிமுக அங்க ஏற்கனவே பலமா இருந்ததுதான். இப்ப அவங்க அங்க பாஜக கூட்டணி, பாமக கூட்டணி எல்லாம் வரும்போது அந்த ஒன்று சேர்ந்த வாக்குகள் ஒண்ணு. இன்னும் சொல்ல போனால் அந்த பக்கமெல்லாம் அதிகம் இருக்கக்கூடிய திரு தினகரன் அவர்களுடைய கட்சி வேற கொண்டு சேர்ந்திருக்கு. ஸோ அவருக்கு அந்த ஓட்டு பிளஸ். இன்னொன்னு, விஜய் அவர்கள் அந்த இது திருச்சி அந்த வட்டாரம் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே நம்ம வேற தொகுதிக்கு சொன்ன மாதிரி ரஜினி ரசிகர்கள் ஏற்கனவே ஆதவர்ஜுனா பேசினதெல்லாம் கொந்தளிச்சு போய் நிறைய இருக்கிறாங்க. திரு அடைக்கல்ராஜ் மேல ரஜினி மன்றமே அதோட வேர் அப்படின்னா, ரஜினி மன்றங்களில் வேறுன்னா அது திருச்சி தான். அவர் தான் எல்லாமே. அப்படி இருந்தவர் இன்னைக்கும் இருக்கிறவங்கன்னா அந்த ரசிகர்களோட எதிர்ப்பு. இதெல்லாம் வச்சுக்கணும். நான் முதலில் சொன்னது ஆட்சியின் மற்ற துறைகளை மட்டும்தான். சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 10% போச்சு. அப்ப இவருக்கு என்ன மீதி இருக்குது? இவருக்கு உள்ள வாக்குல அந்த முன்னாடி வாங்கின 55 அப்படியே வாங்கலாம். அந்த வித்தியாசமா செகண்ட்ல வாங்கினாங்க இல்லையா ஏடிஎம்கே, அந்த வாக்கு தான் இவர் வாங்க முடியும். ஏன்னா அந்த வித்தியாசம் போயிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா 2வது இடத்துக்கு போயிடுறாரு. முதல் இடத்துக்கு அதிமுக. ஸோ நீட் இஷ்யூல நமக்கு திமுகவோட ஸ்டான்ஸும் அன்பில் மகேஷ் அதை பத்தி பேசியிருக்கிறதும் தெரியும். அது மக்கள் இடத்துல எந்த விதமான இம்பாக்ட் இப்ப இருக்கு? கண்டிப்பா அதற்கான பயிற்சி கூடங்கள், அந்த டியூஷன் சென்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அங்கெல்லாம் வரல. பிரைவேட் காலேஜஸ்ல இருக்கு, பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் பண்ணணும்னா காசு கொடுத்து லட்சக்கணக்கில் போறதுதான். இவர் அங்கெல்லாம் டெவலப் பண்ணல. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னாக்கா அங்க அந்த சென்டர்ஸ் எல்லாம் சவுத் சைட்ல நிறைய வைக்கக்கூடிய அந்த ஒரு நிறுவனத்துக்கு விஜய் 20 கோடி கடன் கொடுத்தா அஃபிடேவிட்ல கொடுத்திருந்தாரு. அந்த டியூஷன் சென்டர், நீட் டியூஷன் சென்டர். ஸோ அதுல அந்த மாணவர்கள் அந்த இடங்கள் டியூஷன் சென்டர்ல கம்மியா வாங்கி இருந்தால் நமக்கு அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியாது. அது இருந்தால் அது அவருக்கு சாதகமாக திரும்பும். சில ஓட்டுகள் அவருக்கு திரும்பும். இவருக்கு எதிராக தான் இருக்கு. ஏன்னா எடுக்கிறோம்னு சொல்லி நீங்க எல்லாம் வாங்கன்னா இந்த 5 வருஷமா இவர் சொன்ன போதுல இருந்து 10வது படிச்சவங்க, அன்னைக்கு 6வது படிச்சவங்க, அப்ப கணக்கு வச்சுங்களேன். அந்த ஒரு 5 பேர் 5 வருஷம் அவங்க எல்லாம் இன்னைக்கு நீட் இல்லாம நீட் எழுதணும் தான் எழுதி வந்திருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து வரவங்களையும் ஏமாற்ற முடியாது, நீட் எடுத்துருவாங்க. ஸோ இவருக்கு அதான் சொன்னேன், இவர் துறை சார்ந்த செயல்பாடுகளால் அதிருப்தி, அரசின் மற்ற துறைகளால் அதிருப்தி, சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் அதிருப்தி, எப்போ பார்த்தாலும் ஒன்றிய அரசு திட்டுறதுங்கிறதுலயே ஒரு அதிருப்தி. அதனால்தான் சொன்னேன் இவருக்கு இவர் வெற்றி பெற்ற அந்த 50,000 மார்ஜின்ங்கிறது 10 அந்த என்ன சொல்லுவாரு, முதல்வரே சொல்லுவார் இல்லையா, எஃகு கோட்டையில இருந்து செங்கல் கூட உருவ முடியாதுன்னு. அது மாதிரி இவருடைய ஓட்டு அந்த கோட்டையிலிருந்து அடுக்கடுக்காக எடுத்து போட்டால் இவர் ஒரு பாதிக்கு பாதி தான் வருகிறார். போன முறை இருந்தாலும் 50,000 ஓட்டு தான் இருக்கு. அதுதான் இவருடைய ஒரு கணக்கா இருக்கு. சரி, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் பார்ப்போம். இப்போ இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் டோட்டல் வாக்காளர்கள் அப்படின்னா ஆண் வாக்காளர்கள் 1,28,000, பெண் வாக்காளர்கள் 1,20,000 சொல்ற. அது அந்த ஒரு 500 ஓட்டு தான் டிஃபரன்ஸ் வரும். சரி, இதுல 18 இருந்து 24 வயசு, 18 வயசுங்கிறது முதல் முறை வாக்காளர்கள். அதுவே 13,000 பேர், 5% கிட்டத்தட்ட 5% ஓட்டு. ஆண்கள் 5%, பெண்கள் 5% ஓட்டு புதுசா வர வாக்காளர்கள் வருது.
அது வந்து எப்படி மாறும்? அந்த அந்த கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, சென்ற முறை கொடுத்ததே இருக்கு. இந்த முறை கொடுத்தத பார்த்தீங்கன்னாக்கா, அந்த புதுசா வரவங்களுடைய ஓட்டு அதில் கண்டிப்பாக 20% விஜய்க்கு. அதை எழுதி வச்சுக்கலாம். 18 வயசுங்கிறது எழுதி வச்சிடலாம். 20% விஜய்க்குன்னு குடுத்துறலாம். குடுத்துட்டீங்கனாலே, அதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 25,000 ஓட்டு. அதுல 20% கம்மியா சொல்றேன். நான் சொல்றது ரொம்ப குறைச்சலா. அதிகமா போகும் அவருக்கு. அப்படி குடுத்தீங்கனாலே, ஒரு 5,000 இல்ல 10,000 ஓட்டு எடுத்தாருன்னா கூட, புதுசா வர வாக்காளர்கள்ல. அதுக்கு அடுத்தது 25லிருந்து 34 வயது உள்ள வாக்காளர்கள். ஆண்கள்ல வந்து 31,000 பேர், பெண்கள் 32,000 பேர். சரிங்களா? டோட்டலா 63,000 பேர். ஆச்சுங்களா? அப்போ அவர்கள் ஏற்கனவே இதுல வந்து போன முறை விஜய் ரசிகர்களா இருந்து ஓட்டு போட்டவங்க திமுகவுக்கு. ஏன்னா இதெல்லாம் 2வது தடவ ஓட்டு போடுறவங்க. 25 வயசுங்கிறது 2வது, 3வது தடவ வருவாங்க இல்லையா? அந்த லெவல்ல எடுத்துடலாம். எடுத்தா கூட, சோ அதுல இருந்தும் ஒரு 10% 6,000, 7,000 ஓட்டுகள். 20% வச்சா கூட 10, 12,000 ஓட்டுகளை பிரிச்சிருக்கும். சோ இப்படியெல்லாம் திமுகவுக்கு பாதகமாகத்தான் இருக்கு. அதுல தாவேக்காங்கிறது கொஞ்சம் எடுக்கும். கண்டிப்பா எடுக்கும். ஏன்னா இளைஞர்களை. ஸோ தாவேகா இவ்வளவு எடுக்கும்னு சொல்றது, நமக்குள்ள வந்து ஒரு அத நம்மளா வந்து ஒரு அஸ்யூம் தானே பண்ணிக்கிறோம். அது அப்படி நினைக்கிறோம் நம்ம. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? தரவுகள் இருக்கு? அதாவது 2016ல விஜயோட மொத்தம் ரசிகர் மன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 1,00,000. 2016ல நம்ம சொல்ல ம். விஜய் கொடுத்த அந்த பேப்பர்ஸ், ஐடி கொடுத்த பேப்பர்ஸ், அதுல அந்த கட் அவுட் அபிஷேகத்துக்கெல்லாம் கொடுத்த காசுன்னு ஒரு கணக்கெல்லாம் சொல்றாங்க. அதை கணக்கு பண்ணி நம்ம பார்த்தா ஒரு 1,00,000 பேர் தான் உறுப்பினர்கள். ஆனால் அதற்கு பிறகு அவருடைய வளர்ச்சி என்பது நிறைய வந்துருச்சு. ஒண்ணு, இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு விஜய் ஃபேன் இருக்காங்க அப்படிங்கிறது யதார்த்தம், கலை யதார்த்தம், ஒத்துக்கணும். அப்போ அவங்க சின்ன பசங்களா இருந்தா ஒண்ணு அப்பாவோ அம்மாவோ அவங்க சார்பா வந்தா கூட, இல்ல இந்த பசங்க கொஞ்சம் வளர்ந்துருச்சு 18 வயசுன்னா அந்த பசங்களே கூட. சோ அந்த கணக்குலதான் ரொம்ப குறைச்சலா 20%, 10%ன்னு சொன்னோம். ஒட்டு மொத்தமா வருவாங்கன்னு சொல்ல. அந்த விஜய்க்கான வாக்குகள் முன்ன சின்ன பசங்களா இருந்தா இப்ப வளர்ந்துட்டாங்க. இப்போ முதல் தடவை ஏற்கனவே போட்டாங்க. 21ல விஜய் சொல்லி திமுகவுக்கு போட்டிருந்தா அந்த 25ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ள வந்தாங்கன்னா கூட அதுல இருந்தும் ஒரு 10% எடுக்கலாம். விஜய்க்கான கோர் ஓட் பேங்க், அந்த ரசிகர் மன்றம் அதை நீங்க வச்சு பாத்தீங்கன்னா இது எல்லாம் அவருக்கு சாதகமா வரும். அப்படி எடுத்து அவர் வந்தால் ஒரு 20% வாக்குகளை அவர் பெறுவார். ஒரு தொகுதியில 35% வாக்கு எடுத்தா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஆனா இவரு பிரிக்கிறார். ஏற்கனவே ஜெயிச்சவருடைய வாக்குகளை மிக அதிகமாக பிரிக்கிறார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். விஜய்க்கு இப்போ விஜயோட கட்சியினர் தாவேகா என்ன கொள்கை சொல்றாங்க? அவங்களுக்கு யார் ஓட்டு போடுவாங்க? நீட்டு வேணான்றவங்க அவருக்கு போடுவாங்க. போன வாட்டி யார் திமுக போட்டாங்க? நீட்டு வேணான்றவங்க தான். நீட்டு வேணுன்றவங்க அதிமுக பாஜக கூட்டணி போட்டாங்க. நீட்டு வேணுன்றவங்க திமுக போட்டாங்க. அதுல விஜய் ரசிகர் சைக்கிள் ஓட்டு வந்து விளம்பரம் பண்ணி விஜய் ஆளுங்க போட்டது. அந்த ஓட்டு அப்படியே தானே வரும். சோ அதிமுக பாஜக ஓட்டு வங்கியிலேருந்து இவர் எடுக்கல. ஏன்னா கொள்கை எதிரி வந்து பாஜக. அவங்க சொல்ற அதே திட்டம் தான் திமுக எதெல்லாம் திட்டதோ அது திட்டாரு. அப்போ நீட்டு வேணான்றவங்க இங்க ஓட்டு போட்டா யாருடைய ஓட்டு போகுது? திமுக கூட்டணி ஓட்டு தான் வருது. அங்கிருந்தா வருது. அதே மாதிரி ஒன்றிய அரசு காசு தரலன்னு இவர் பேசும்போது கைத்தட்டுறது யாரு? திமுக எந்த விதமான ஓட்டு போட்டாங்களோ அவங்களே தான் திரும்பிங்க. சோ இவருடைய ஓட்டு வங்கி என்பது திமுக ஓடுதுல இருந்து தான் கரைக்குமே ஒழிய அதிகமா பாஜக அதிமுக இருந்து கரைக்காது. 2-3% வேணா கரைக்கலாம். அதுக்கு மேல கரைக்காது. ஏன்னா இவருடைய கொள்கை என்பது திமுகவின் சேம் கொள்கை. இவர் பின்னாடி நிக்கிறவங்க அவங்க. அப்ப இவர் 21 சொல்லும்போது ஓட்டு போட்டது அவங்க, இப்ப இவர் பின்னாடி வந்து நிக்கிறது அவங்க, எல்லாமே அவங்க. அப்போ பாஜக என்டிஏ கூட்டணிக்கு இது பெரிய பாதிப்பு இல்லை. ஒரு 2-3% வேணா 2-3% வேணா வரலாம். இந்த புது வாக்காளர்னால ஓட் பர்சன்டேஜ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரலாம். ஆனா இவர் எடுக்கிறதுங்கிறது திமுகவோட ஒன்று. அதுதான் அன்பில் மகேஷ்க்கு சாதகமா இல்லைன்னு சொல்றீங்க. சோ அவர் வந்து குறுகிய மார்ஜின்ல வெற்றி பெறுவார்னு சொல்ல வரீங்களா? இல்லாட்டி யார் அங்க வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்ல என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா தாவேக்கா வந்து ஓட்டு பிரிக்க போறாங்க. அப்ப இவருக்குள்ள ஓட்டுல இறங்குதுன்னா நாம் தமிழர் எடுக்க போறாங்க, தாவேக்கா எடுக்க போறாங்க, எல்லாரும் இவர் ஓட்டு எடுக்க போறாங்க. இவர்கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்த உடனே இவர் ஆட்டோமேட்டிக்கா 2வது பிளேஸ் தானே இறங்கி ஆகணும். ஏன்னா நாம் தமிழர் நல்ல ஸ்ட்ராங்கா வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு நல்ல ஒரு ரீச் இருக்கு. எல்லா பகுதியிலும் பரவலாவே அவங்க ஒரு இடத்துல வாங்கியிருந்தா எம்எல்ஏ எம்பி வாங்கியிருப்பாங்க.
ஆனா பரவலா அவங்களுக்கு வரதுனால தான் அவங்களால ஜெயிக்க முடியல. அதனால இந்த முறை நாம் தமிழர் பெருவாரியான வாக்குகளை அங்கிருந்து ஓரளவுக்கு பெருவாரியான வாக்குகளில் அளவு எடுத்தால், தாவேகா எடுத்தால் இவருடையது மட்டும்தான் பாதிக்கும். கொள்கை ரீதியில் இவரோடு ஒத்துப்போய் இவரோடு இருக்கக்கூடிய மக்களின் ஓட்டுக்கள் இவர்கிட்ட போகும். ஸோ விஜய் வந்து நீட்டு வேணாம் அப்படின்றார். அன்பில் மகேஷ் நீட்டு வேணாங்கிறாரு. நடுநிலையாளர்கள் நீட்டு வேணும்னு நினைக்கிறவங்க யாருக்கு போடுவாங்க? பாஜக, அதிமுக. ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிடுறாங்களா? அப்ப அது இங்க வரத்துக்கு 2 பேருக்குமே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. நாம் தமிழருக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களும் நீட்டு எதிர்க்கிறாங்க. சோ திமுகவோட கோர் ஓட் பேங்க்ல இருந்து இந்த எல்லாம் அவங்களே பிரிச்சுக்கிறாங்க. அதுதான் அங்க சிக்கல். அன்பில் மகேஷுக்கு ஓட் பர்சன்டேஜ் குறையும். அவர் சென்ற முறை வாங்கினதுல பாதியாவது வாங்குவாரான்னு தெரியாது. சோ 2வது இடம் தான் அவருக்கு. அது கன்ஃபார்ம். ரொம்ப நெக்ல வந்து தோக்கிறதுக்கு வாய்ப்பு. ரொம்ப நேரோ மார்ஜின்ல கண்டிப்பா அவர் வெற்றியை இழப்பார். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது சிவகாசியில திரு ராஜேந்திர பாலாஜிக்கு அவருக்கு எப்படி நிலைமை இருக்குன்ட்டு. சார், ராஜேந்திர பாலாஜி கம்பேக் ஸ்ட்ராங்கா இருக்கா, இல்லாட்டி கிரவுண்ட்ல இன்னும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, எப்படி இருக்கு? இல்ல, ராஜேந்திர பாலாஜி அவரை பொறுத்த மட்டும் அவருடைய கம்பேக் இந்த முறை ஏன்னா அவர் போன முறையே மாறி போனாரு. அங்க வேற தொகுதிக்கு போனதே தவிர நீங்க இங்க இருந்திருக்கணும், விட்டு போயிடக்கூடாதுன்னு தொகுதியில நிறைய பேர் கேட்டாங்க. நீங்க போயிடக்கூடாது, இங்க இருந்திருக்கணும் அப்படின்னு. அவங்க அந்த வெற்றி மார்ஜின்னு பாத்தீங்கன்னாக்கா சென்ற முறை வந்து 17,000 வாக்குகள் அங்க காங்கிரஸ் ஜெயிச்சது அந்த இந்த தொகுதியில சிவகாசியில. அவர் இங்க வந்திருக்காரு அப்படிங்கும்போது போன முறை லட்சுமி கணேசன்றவர் நின்னாரு. இவர் இல்லாதனால அவர் மாற்றி விட்டாங்க. ஸோ இந்த முறை இவர் வரத்துக்கு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னாக்கா போன முறை அமமுக 10,000 ஓட்டு வாங்கிச்சு அந்த தொகுதியில. அமமுக இவங்க தோற்று போன அந்த வெற்றி அந்த வித்தியாசம் 17,000 அமமுக வாங்கிச்சு. இதுல மனிதநேய மக்கள் கட்சி ஒரு 6,000 ஓட்டு வாங்கிச்சு. சரிங்களா? நாத்தாக்கா 20,000 ஓட்டு சாலிடா எடுத்தாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு தொகுதி அது. அங்க வந்து சிவகாசிங்கிறது வந்து நமக்கு தெரியும், இந்த பிரிண்டிங் அதிகம் இருக்கிறது, ப்ளஸ் அதிகம் இருக்கிறது, ப்ளஸ் பட்டாசு 2 விதமான தொழில்கள் அங்க எல்லாரும் கையில இருக்கிறது. அந்த இடத்த பொறுத்த மட்டும் பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு வந்து இந்த முறை பெரிய சவால் இருக்கும். அவருக்கு பெரிய சவால் இருக்கு. ஏன்னா ஈஸியா ஜெயிக்க விட்டுற மாட்டாங்க. எப்படியாவது அவரை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற ரொம்ப முனைப்பா இருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னாக்க இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா தயாரிக்க கூடாது, மெல்லிசா இருக்கிறது பண்ண முடியாதுன்னா நிறைய பிரச்சனைகள் தொழிலாளர்கள் சந்திக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொன்று வந்து இந்த தீப்பெட்டிக்கு சரியான ஒரு விலை கிடைக்காம, பட்டாசுக்கு சரியா விற்க முடியாம, சைனா பொருட்கள்லாம் இறங்குது, தேங்கி போகுது இவங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதுல எக்ஸ்போர்ட் வேற இருக்கு. இவங்க எக்ஸ்போர்ட்லாம் நடக்கிறது வேற பாதிப்பு நிறைய இருக்கு. ஏன்னா அந்த வரியெல்லாம் வசத்துனாங்க, வருமான வரி, இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கட்டிட வரி, உள்ளாட்சி சொத்து வரி, அதெல்லாம் வருமான வரிங்கிறது மத்திய அரசு அவங்க அதை பத்தி கவலைப்படல. ஏன்னா அந்த வரம்புக்குள்ள வந்துடுறாங்க. அவங்க இப்ப கூட 12 லட்சம் ஆகிட்டாங்க, அந்த வரம்புக்குள்ள இருந்துடுறாங்க சிறு தொழில்கிறதுனால. ஆனா இந்த தமிழக அரசோடைய அந்த வரி உயர்வு இருக்கு இல்லையா, மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, எல்லாமே அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிக்கும், தொழில் செய்யறதுக்கு முடியாது. இன்னும் பாத்தீங்கன்னாக்க இதுல அதிகமா அதிமுக காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு ஒரு 3 தடவை. திமுகங்கிறதுக்குள்ளயுமே எப்ப பாரு வரும். இதுல பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த டெக் பார்க் அப்படிங்கிற மாதிரி சிவகாசியில வந்து ஒரு ஃபயர் கிராக்கர்ஸ்க்கு ஒரு பார்க், ஒரு டெக் பார்க் ஒன்று வேணும், அதுக்கு ஒரு தனியா ஒரு இது வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல ஸ்டாண்டர்ட் ரைஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறாங்க, மெடிக்கல் காலேஜா, பண்ணவே இல்லை. 21ல ஜெயிச்சு வந்து 5 வருஷம் ஆச்சு. அதை பத்தி அவங்க யோசிக்க கூட இல்லை இது வரைக்கும். இன்னொன்னு அந்த ஊர்ல சரியான கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் இல்லை, அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, வரல. 4 வழி சாலை வேணும்னு கேட்டாங்க சிவகாசி டு சாத்தூர், அதை வந்து தரல. இதுல லக்கிலி இந்த முறை என்னன்னா சிவகாசி இவர் வரும்போது சாத்தூர்ல திரு நயினா நாகேந்திரன் வர்றாரு. சோ இந்த இணைப்பு அந்த சாலைங்கிறது வந்து 2 பக்கம் இவங்களே இருக்கிறதுனால பேசி, மத்திய அரசிட்ட பேசி இவங்க 2 பேருமே இருக்கிறதுனால இவங்க 2 ஊரையும் கனெக்டுங்கிறதுனால வாங்கிடுவாங்க அப்படின்னு மக்கள் வந்து அந்த ஒரு கணக்கு போடுறாங்க. இவர்களை தேர்ந்தெடுத்தால் நமக்கு இந்த சாலை எல்லாம் வந்துடும், பிரச்சனை இல்லை. சோ அந்த வகையில அவங்க பாக்குறாங்க. இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா தூத்துக்குடி சாலையோட கரெக்ட் பண்ணுன்றாங்க. இந்த ரோட 4 வசதி 4 லேனாக்கி தூத்துக்குடி வரைக்கும் போகணும். டிரான்ஸ்போர்ட் அவங்களுக்கு பிசினஸ் டிரான்ஸ்போர்ட் ஈஸியா இருக்கும். அதெல்லாம் இவர்கள் வந்தால் ஈஸியா இருக்கும், திமுக வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியல அப்படிங்கிறது அவங்க இருக்கு. இன்னொன்னு இந்த பொருள்லாம் ஏற்றுமதி பண்ணும்போது அந்த லாரிக்கு சொன்ன இல்லையா போகணும்னு, அந்த சுங்கச்சாவடி எல்லாமும் நிறைய பிரச்சனை இருக்கு, கொண்டு போறது அப்படிங்கிறதுலாம் அதுவும் இருக்கு. இன்னொன்னு இந்த எமர்ஜென்சி கேசஸ் இருக்கு இல்லையா, பட்டாசு வெடி விபத்துக்கு நடந்தா அதுக்கு ஸ்பெஷாலிட்டி கிளினிக் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதுவும் வரல இது இருக்கு.
இந்த கிராமங்கள்ல கைத்தொழிலா செய்வாங்க பட்டாசு, சில வீடுகள்ல. அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கோ சரியான ரோடு இல்லை, சாலை வசதி இல்லை, அடிப்படை அங்க இல்லை. அது ஒரு பிரச்சனை. இன்னொன்னு, அரசு கலை கல்லூரி ஆரம்பிச்சு கொடுக்கணும், அறிவியல் கலை ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஒன்று திறக்கணும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் பண்ணல. ஊருக்கு ஊர் இவங்களுடைய அப்பாவுக்கு செல்ல திறந்தது, அவர் பேர்ல கட்டணம் திறக்க முடிஞ்சது, இது அவங்களுக்கு பண்ணித்தர முடியும். இப்போ களம் பாத்தீங்கன்னாக்க ராஜேந்திர பாலாஜிக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, என்டிஏ கூட்டணிக்கு அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னு கேட்டா, அவர் ஏற்கனவே அமைச்சரா இருந்து நிறைய செஞ்சவர், அவர் செய்யக்கூடியவருங்கிறது மக்களுக்கு தெரியும். இன்னொன்னு, மக்களோட மக்களா எளிமையா அங்க கனெக்டிவிட்டியில இருக்காருங்கிறது ஒண்ணு. ராஜேந்திர பாலாஜியை பொறுத்த மட்டும் அந்த மக்கள் நீங்க சாதாரணமா வீட்டுக்கு போய் யாரோ ஒரு அண்ணன் தம்பி பாக்குற மாதிரி பார்த்து வரலாம், அண்ணா இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டு வரலான்ற லெவல்ல அவர் இருக்காரு. ஸோ அந்த இடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஈஸியான இடம். போன முறையே அவர் போயிருக்க கூடாது, வந்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம். அப்படிங்கும்போது இந்த முறை அவருக்கு தான். ஏன்னா திமுக அப்படிங்கிறது இந்த முறை ரொம்ப பெருசா அங்க பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுகவால பெரிய அளவுல அங்க ஸ்கோர் பண்றது அப்படிங்கிறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த முறை அங்க நிக்கிறது காங்கிரஸ் ஜி அசோகன். ஏற்கனவே இவர் தான் ஜெயிச்சாரு அப்படிங்கும்போது அவருக்கே கொடுத்துட்டாங்க. திமுக அந்த இடத்துல கேட்டு பார்த்தாங்க, வரலைங்கும் போது உள்ளூர் திமுக காரங்களும் வருத்தத்துல இருக்கிறாங்க. இவர் கொஞ்சம் தொழிலதிபர் அப்படிங்கிறதுனால இவரை பார்க்கறதே கஷ்டம். இவரை ஒருத்தர் போய் பார்க்கறது அப்படிங்கிறதே கஷ்டம். இன்னொன்னு, இவர் அந்த சங்கம், பல்வேறு நிறைய சங்கங்கள்லயும் இருக்காரு, ஆல்வேஸ் பிஸி மேன். இவரை போய் பார்க்கறதுங்கிறது மக்களுக்கு முடியாது. அதனால திரு அசோகன் அவர்கள் இந்த பக்கம் ராஜேந்திர பாலாஜியான்னு கேட்டா மக்கள் ராஜேந்திர பாலாஜி அப்படின்னு. லாஸ்ட் டைமே இவர் இருந்தா இவர் ஜெயிச்சிருக்க முடியாது, அந்த அளவு இருக்கக்கூடிய தொகுதி. அதனால இந்த முறை இந்த தொகுதி என்பது ராஜேந்திர பாலாஜிக்கு சாதகமா. நம்ம சொல்லும் பொழுது எல்லாமே என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, எல்லாத்தையுமே என்டிஏக்கு சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு நினைப்பு சில பேருக்கு வரலாம். ஆனால் இந்த 5 ஆண்டுகளாக இந்த ஆட்சி செய்த மைனஸ் 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 எல்லாமே என்டிஏ கூட்டணிக்கு பிளஸ்ஸா இருக்கு. நம்ம நிறைய இடத்துல சொல்றோம் நெக் டு நெக் தான் ஜெயிப்பாங்க. மயிலாப்பூர்ல சொல்லும் போது அவங்க வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னே சொன்னோம். ஸோ அதையெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கணும். நம்ம ஏதோ கண்ணை மூடிட்டு ஒரு சார்பா அப்படிங்கிறத சொல்லறதில்ல. நம்ம அந்த பிளஸ் அண்ட் மைனஸ் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு அது வருது. இன்னொன்னு, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிவிக்கு பெரிய அளவுல இது பண்ணல. கீர்த்தனா அப்படின்றவங்க நிக்கிறாங்க அங்க வேட்பாளரா. இவங்க ஆந்திரா சிஎம் திரு சந்திரபாபு நாயுடுவோட அந்த அரசியல் ஆலோசனை குழுவிலேயே இருந்தவங்க. அது அவங்களுக்கு ஒரு பிளஸ் அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா, நாம் தமிழர் நேர் எதிர நின்று அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணும்போது, இவர் ஆந்திராவில் இருந்தவர், தெலுங்குற அந்த ஒரு பிரச்சனை வரும்போது, மண்ணின் மைந்தர் பிரச்சனை வரும்போது இவங்களுக்கு அது ஒரு மைனஸ் ஆகுது. இன்னொன்று, கிட்டத்தட்ட 14 வருஷமா இவங்க விஜய் மன்றத்துல இருக்கிறாங்க, அந்த நிர்வாகிகளோட ரொம்ப இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நிறைய மன்றத்தினரே அதிருப்தியில இருக்காங்க. இவங்க பேர் அந்த நிர்வாகிகளே இவங்க கூட ரொம்ப குறைவாதான் வெளியில வராங்க, ஓட்டு கேட்கலாம் போறாங்க. அவங்களுக்கே ஒரு அதிருப்தி இருக்கு. இவங்களுக்கு சீட்டு கொடுத்ததுங்கிறது அவங்களுக்கு ஒரு அதிருப்தி. ஸோ தாவேக்கால உட்கட்சி பிரச்சனை ஒன்று இருக்கு, எதிர்கட்சி பிரச்சனை ஒன்று இருக்கு, மொழி பிரச்சனை ஒன்று இருக்கு, நிறைய சிக்கல்கள் இருக்கு. தாவேக்கால அவங்க தாண்டி வருது. நாம் தமிழர் வழக்கம் போல அவர் எல்லா இடத்துலயும் அப்படிதான் வருவாரு. லூர்து மேரி டயானான்னு ஒருத்தவங்க நிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்த பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னாக்க, சிவகாசி பொறுத்த மட்டும் புதிய தமிழகமும் நிக்கிறாங்க, அங்க களத்துல நிக்கிறாங்க. ஸோ அவங்க ஓரளவு ஓட் பேஸ் உள்ளவங்க. அந்த இடத்துல அந்த பகுதிகள்லாம் அவங்களுக்கு ஓட் பேஸ் இருக்கு. இப்படி இருக்கும்போது 14 பேர் இருக்கிறாங்க. ஆனா போட்டி அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல நாடார் சமுதாய மக்கள் அவங்கதான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்ப்பு வந்தாலும், அதிலும் அந்த உழைப்பாளர்கள், தொழிலதிபர்கள் அந்த ஒரு ஸ்பிளிட் இருக்கு. மக்கள் அதிகமா ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் தான் என்றாலும், இந்த தொழிலாளர்கள் தங்களுடைய கஷ்டத்துக்கு யார் தீர்ப்பாங்க அப்படிங்கும்போது தொழிலதிபர்கள், அந்த அந்த ஆலை அதிபர்கள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த அரசு தொடர்ந்து அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு வஞ்சிக்கு போக்கா இருந்ததுனால கண்டிப்பா அது எல்லாமே பிளஸ்ஸா இவங்களுக்கு மாறும். இன்னொன்னு, இவர் ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் அசோகன் அவரும் தொழில் அதிபருங்கிறதுனால அந்த தொழில் போட்டி மற்றதெல்லாம் இருப்பதனால கண்டிப்பாக ராஜேந்திர பாலாஜிக்கு இங்க ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா அவர் லீடிங்ல இருக்கார். தற்போதைய இதுல லீடிங்ல இருக்கார் அவர். வெரி குட், நன்றி. அடுத்தது நம்ம பார்க்க போறது செங்கோட்டையன் அவர் நிற்கிற மேட்டுப்பாளையம். அந்த தொகுதியில் எப்படி இருக்கு நிலவரம்? மேட்டுப்பாளையம் பொறுத்தவரை அங்க அதிமுகவின் கோட்டை. அது அதிமுகவின் கோட்டை, செங்கோட்டையனின் கோட்டை இல்ல, அதிமுகவின் கோட்டை.
இவருக்கு வந்து தனிப்பட்ட செல்வாக்குல இவர் அங்க வந்து வாங்கி வந்துடல. சரிங்களா? அவர் கூட இருந்ததுல அதிமுகல இருந்து இவர் பேர் எடுத்து வந்தவர் தான். இவர் ஒன்றும் தனியா ஒன்றும் பண்ண போறது இல்லை. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இவருக்கான ஒரு ஓட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன் சொல்றோம்னா, இவரு தனக்கு பக்கத்து தொகுதியில இருக்கவங்களே ஜெயிக்க வச்சு பழக்கப்படாதவர். இவர் கூட அமைச்சரா இருந்திருக்காரு அதிமுகல. எல்லாமுமா இருந்திருக்காரு. அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த பிரச்சார ரூட் அப்படிங்கிறது இவர் தான் போட்டு தருவார். இந்த ஊருக்கு போனா இந்த ஊருக்கு போனா போட்டு கொடுத்தா ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்ல. அப்படி இருந்தவர் தனக்கு பக்கத்து தொகுதிக்காரங்களே ஜெயிக்க வச்சு பழக்கப்படல. பல தடவை தோத்துருக்காங்க அக்கம் பக்கத்துல. ஏன் ஒரு மாவட்டத்தை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதா? பண்ணல நீங்க அந்த இடத்த பண்ணல. ஸோ அது உங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கிராம வெளியில இருந்து 2-3 இடங்களை சேர்ந்த ஒரு பெரிய பகுதி, ஒரு இணைப்பு பகுதின்னு சொல்லலாம். அக்கம் பக்கம் எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும். இதுல பாத்தீங்கன்னாக்கா இவர் ஜெயிச்ச அந்த ஓட்டுங்கிறது வந்து 1 லட்சம் ஆனார். மணிமாறன் அவர் திமுக காரரு ஒரு ஓட்டு வாங்கினார் 80,000 கிட்ட. என்ன இவங்களுக்குள்ள அந்த ஒரு பெரிய இது வந்ததுன்னா, அதிமுக ஜெயலலிதா தலைமையில் இருந்த ஒரு அதிமுக, அதுல இருந்து ஒரு மூத்த தலைவராக இருந்தார், அப்படியெல்லாம் பேரோட இருந்தவர், அந்த பேரோட இருந்தவர். ஆனா அதுக்கப்புறம் இப்ப தனியா வந்துட்டு நாங்க வந்து இணைக்க போறோம் சின்னம்மாவன் சொன்னாரு. அதுக்கப்புறம் திடீர்னு தினகரனை கைட்டு விட்டு தாவேக்கால வந்து இணைஞ்சாரு. இதெல்லாம் அந்த மக்களுக்கு வந்து அவர் மேல ஒரு பெரிய இது இல்லை. இத்தனை வருஷம் இருந்தவர், தலைவரா இருந்தவர், திடீர்னு போய் ஒரு கூட்டத்துல சின்ன பசங்க கூட உட்காந்து விசில் அடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அவர் பேர்ல. அது ஒண்ணு. சமுதாய ரீதியான வாக்குகள்ல அவருக்கு மைனஸ் ஆகும். ஏன்னா எடப்பாடி இருக்காரு, தங்கமணி இருக்காரு, அண்ணாமலை எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு பகுதியை சார்ந்த அத்தனை பேரும் இருக்கும்போது இவர் ஒன்றும் அந்த ஏரியால சமுதாய தலைவரா வளர்ந்துல்ல, வளர்த்துக்கவும் இல்லை. ஒண்ணு. இந்த நேரம் தான் இவர் வந்து இப்ப விஜய் கூட போறாரு ஓட்டு கேட்கறதுக்கு. பெண்களுக்கான பாதுகாப்புன்னு எல்லாம் பேசுறாரு. அப்ப இவர் போய் நிற்கும் போது அந்த வாச்சாத்தி கலவரம் எல்லாம் பேசும்போது இவரால பதில் சொல்ல முடியும். சரிங்களா? அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அதிமுகலயே இவருக்கு இருந்தவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா, இவர் வந்து தன்னுடைய குடும்ப பிரச்சனையினால்தான் அதிமுக நீக்கப்பட்டார்னு பரவலா ஒரு செய்திகள் அப்போல இருந்து இருக்கு. சோ அந்த பாதிப்பும் இவருக்கு வரும். இது எல்லாம் சேர்ந்து வரும்போது இவருக்கு அந்த இடத்துல பெருசா வராது. யூத் ஓட்டர்ஸ் தான் வந்து தாவேக்காக்கு போடுறதா நம்ம பல இடங்கள்ல நீங்க சொன்னீங்க. சோ இந்த இடத்துல யூத் ஓட்டர்ஸ் வந்து செங்கோட்டையன் மாதிரி ஒரு சீனியர் வேட்பாளரோட எப்படி கனெக்ட் ஆவாங்க? இல்ல அதுதான் இங்க பிரச்சனை. அவங்க எங்க கூட வந்து விசில் அடிங்க, எங்க கூட வந்து டான்ஸ் ஆடுங்கன்ற அளவுல இருக்காங்க. இவரும் அன்னைக்கு நேத்து யாரோ ஒருத்தர் ஒரு கூட்டத்தை பேசிட்டு இருந்தாரு, ஒரு பொறுப்பாளர் பேசிட்டு இருந்தாரு. இவரும் நடுவில் போய் உங்க கூட சேர்ந்த அப்புறம் எனக்கு 20 வயசு குறைஞ்சு போச்சு அப்படின்னு அங்க போய் ஜாலியா அவங்க கூட, அதாவது முயற்சி பண்றாரு. இவரு அவங்க கூட ஜெல்லாவ முயற்சி பண்றாரு. ஆனா முடியல. ஏன்னா அந்த இளைஞர்களுடைய டெம்போ வேறு, இவருடைய டெம்போ வேறு. இவர் போய் அங்கெல்லாம் அவங்கள்ட்ட எல்லாம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க வந்து ஒரு விஜய் வராரு அப்படின்னா அடுத்த செகண்ட் போனாரும் ஒருத்தர் பண்ணாரு பாத்தீங்களா, ஒரு சாக்கடையில குச்சி வெளில வந்தாரு. அதையெல்லாம் இவர்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. நீங்க அந்த இளைஞர்களோட போட்டி போடணும், எங்க முடியும்? அது ஒண்ணு. இவரை வந்து ஒரு தலைவரா அவங்களால ஏத்துக்க முடியல. ஏன்னா இவர் வந்து இவ்வளவு நாள் இவர் வந்து விஜய்க்கு அந்த பட பிரச்சனை எல்லாம் வந்த போது கொடநாடு போய் நின்னப்பவே ரசிகர்கள் பல பேர் கொந்தளிச்சாங்க, இவர் ஏன் போய் நிக்கணும்னு. அந்த அதிமுகல இருந்து வந்துட்டு இவரை கூட வச்சுக்கிட்டே ஆட்சி சரியில்லாம இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க அதையும் அவருடைய கூட இருப்பவங்க ரசிக்கல நிறைய பேர். இன்னொன்னு இவர் வந்த உடனே இவருக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து பெருசா கொடுக்கல அப்படிங்கிறது இவர் ஆதரவாளர்களுக்கு ஒரு நெருடல். ஏன்னா இவர் வரும்போது முதல் முறையா டிவிகேல சேர்ந்துட்டு ஊருக்கு வராரு. உடனே ஒரு 10 தாவேக்காவினர் வந்து வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. அப்புறம் ஒண்ணுமே காணும், அப்படியே விட்டாங்க. இவர் வந்து புஷியானதை கேட்டுதான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு நெருக்கடி வரும்போது அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து செய்வாங்கன்னா அறிக்கை விட்டாங்க. பட் இவருக்கு ஒரு படி குறைவு அப்படிங்கிறது இவர் கூட இருக்கவங்களுக்கு அணையம். ஸோ அதனால இவருக்கு வந்து அங்க பெருசா செஞ்சு இதுல வந்து பண்ணிடுவோம் அப்படிங்கிற லெவல்ல இல்லை. அதனால அங்கேயும் வந்து ஏற்கனவே எடப்பாடி, அண்ணாமலை எல்லாருடைய செல்வாக்கும் அங்க ஒண்ணு சேரும்போது கண்டிப்பாக அது என்டிஏ கூட்டணி. ஏன்னா இன்னொன்னு அந்த பகுதி அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே மேற்கு தொடர்ச்சி மலை அந்த பெல்ட் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட எடப்பாடியார், அண்ணாமலை அவருடைய இதுலதான் இருக்கு கண்ட்ரோல்ல. போதாக்குறைக்கு அவர்களுடைய தளபதிகளாக இருக்கவங்களும் இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாருமே அந்த இடத்த கண்ட்ரோலா வச்சிருக்கும்போது இவரெல்லாம் அங்க போய் ஒண்ணுமே பண்ண முடியும். இத்தனை வருஷம் இருந்தாரு அப்படின்னா இவர் அங்க போகும்போது 16ல தேர்தலுக்கு போகும்போது கூட
அம்மா அவர்களின் படத்தை வைத்துள்ளேன், அம்மாவின் தொண்டன் வந்துள்ளேன்னு தான் சொன்னாரு. 2021 எடப்பாடியின் தம்பி வந்தேன்னு போனார், அண்ணன் வந்தேன்னு போனாரு. என்ன போனாரு? தனியா நான் செங்கோட்டையன் கட்சி தலைவர்னு போனாரா? இல்ல. இவருக்கு செல்வாக்குங்கிறது அதிமுக ரெட்டையிலை எடுத்துட்டா இவர் கிடையாது. ஸோ அதனால இவரை நம்பி தாவேக்கா வந்து அங்க பெருசா ஜெயிச்சிரும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கல. இன்னொன்னு எப்பவுமே சொல்ற மாதிரி கோவை மக்கள் வந்து தொழில் முன்னேற்றத்திற்கு எப்பவுமே ஒரு பெரிய அளவுல இருக்கிறவங்க. அந்த இந்த ப்ரொடக்ஷன் அப்படின்னா அவங்க தான் மேனுஃபேக்சரர்ஸ், பெரிய ஹப் அவங்க. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது அவங்க வந்து மத்திய அரசோட இருந்தா அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இப்போ கூட திரு துணை ஜனாதிபதியா போயிருக்காரு சிபிஆர். ஸோ அந்த மாவட்டத்துல இருந்து இன்னும் 2-3 பேரை கொண்டு வரும்போது தான் அவங்களுக்கான டெவலப்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்று நினைக்கும் போது திமுகவும் அங்க ரொம்ப பெரிய அளவுல இல்லை, வீக்கா தான் இருக்கு. திமுக, காங்கிரஸ் எல்லாமே அங்க வீக்கா இருக்கு, அவங்க கட்சி எல்லாமே. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தாவேக்காவோட இந்த இதுங்கிறது ஃபேக்டருங்கிறது அங்க ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அவர் வந்து 3வது இடம். எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையன் அவர் வந்து 4வது இடம் தான். முதல் 2 இடம் 3 இடம் யாருக்கு அது நீங்க சொல்லணும். முதல் அதுவும் சொன்னேன், இப்போ என்டிஏக்கு தான் அங்க வாய்ப்பு. ஏன்னா கோவை என்பது எடப்பாடியார் அண்ணாமலையோட காம்போ. அவங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் இணக்கமா இல்ல சுணக்கமா இருந்தாரு, வணக்கம் போட வரலாம் இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து எல்லா இடத்துலயும் பேசுறாங்க போறாங்கும் போது ஏற்கனவே இருந்த ஓட்டு வந்து இப்போ ஜம்ப் ஆகுது, அப்படியே ஃபுல்லா இன்னும் கொஞ்சம் ஹைக் ஆகுது. அப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா அந்த இடம் வந்து அவங்களுக்கானதான் போயிடுச்சு. இங்க என்ன முயற்சி பண்ணாலும் இங்க காங்கிரஸ் திமுக என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் அந்த முறியடிக்க முடியல. எடப்பாடி அவர்களுடைய சொந்த வீடு இருக்கிற வார்டுலயே அவர் தோத்து போயிட்டாரு உள்ளாட்சி தேர்தல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. ஆனால் இது எம்எல்ஏ தேர்தல் அப்படிங்கும்போது யாருக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு மக்களுக்கு நல்லா தெரியும். எம்பிக்கு ஒரு ஓட்டு, எம்எல்ஏக்கு ஒரு மாதிரி ஓட்டு, உள்ளாட்சிக்கு ஒரு ஓட்டு, இப்படிதான் போடுவாங்க. ஸோ இந்த இடத்துல களத்துக்கு வரும்போது இவங்க வேணும் அப்படிங்கிறதுல கண்டிப்பா வந்து இந்த இடத்துலயும் நெக் டு நெக்ல தற்போதைக்கு அதிமுக என்டிஏ பாஜக கூட்டணி தான் முன்னாடி நிற்கும். திமுக 2வது இடம், 3வது இடத்துக்கு தாவேகாவுக்கும் நாம் தமிழருக்கும் போட்டி. பெரிய விஷயம் என்னன்னா அங்க போய் நீங்க செங்கோட்டையன்னு சொல்லி ஓட்டு கேட்டா கூட பரவாயில்ல, அவங்க வேற யாரோ ஒரு வேட்பாளர்னு வேற நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. டிவி கேல இவர் இல்ல போல இருக்கு, வேற யாரோ நிக்கிறாங்க அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம புஷியானந்த் இருக்காரு இல்லையா, அவர் அங்க போய் செங்கோட்டையன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா செங்கோ இட்டையன்றாரு. அவர் வேற யாரோ போல இருக்கு வேட்பாளரு, இவர் ஒரு வேட்பாளர் அவர் ஒரு வேட்பாளர் நினைச்சிட்டாங்க. முதல்ல இவங்க வந்து ஒருங்கிணைஞ்சு விஜயை வச்சு ஒருங்கிணைஞ்சு அங்கெல்லாம் போய் பிரபலப்படுத்தி இங்க வந்துட்டாரு அப்படின்னு. இப்பவும் நீங்க போனீங்கன்னா இவர் ஏடிஎம்கேல இருக்கிறதா பல பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, அவர் யாரோ செங்கோ இட்டைன்னு ஒருத்தர் இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிச்சுக்காங்க. ஸோ இவர் முதல்ல அதிமுக வந்துட்டாரு, வெளியில போயிட்டாரு, பெரிய தலைவர் ஆயிட்டாருன்னு நம்ப வைக்கணும் மக்களை. அதுக்கப்புறம் விஜய் பெரிய ஆளு நம்ப வைக்கணும். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, இவங்களுக்கு தான் ஓட்டுங்கிறத மக்கள் ஏத்துக்கணும். அதையெல்லாம் அங்க வாய்ப்பு இல்லை. அதனால வந்து சீமான் பாண்டிலே சொல்லணும்னா செங்கோட்டையனுக்கு வந்து வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை, அடுத்த தேர்தலில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுக்க போறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது தீநகர். சென்னையில ஒரு முக்கியமான தொகுதி வந்து தீநகர். அங்க கடந்த முறை அதிமுக வந்து ரொம்ப குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்துல தோத்துது. இந்த தடவை திமுக அவங்க உள்கட்சி ப்ராப்ளம் இருக்கிறது நம்ம வெளிப்படையா செய்திகள்லயே நம்ம கேட்கிறோம். அவங்க வந்து திமுகவை சேர்ந்த கருணாநிதியே வந்து அங்க அன்பழகனோட மகன் நிற்கிறாரு, அவருக்கு வந்து ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்றத செய்தியில கேட்டோம். அங்க தாவேகாவோட முக்கிய புள்ளி புசி ஆனந்த் நிற்கிறாரு, அவர் தனக்காக எப்படி பிரச்சாரம் செய்யறாரு. விஜய்க்கு வந்து சென்னையில ஒரு ஓட்டு இருக்கிறதா பேசுறாங்க. அந்த தொகுதி எப்படி இருக்கு? இல்ல டிநகர் அது வந்து என்னைக்குமே வந்து அதிமுக திமுகவுக்கான கோட்டை. எப்போன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 91 அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்க எப்பவுமே காங்கிரஸ் தான். அவங்க வைஜெயந்திமாலா எம்பி ஆனாலும் தென் சென்னை தான், அவர் HV அண்டே அவர்கள் வந்தாலும் தியாகராயனர் தான் வருவாரு. அந்த காங்கிரஸ் அதிமுக பாரம்பரியம் அது ஒரு இடமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்தாங்க இவங்க 2 பேருமே, அன்பழகன் அவர் ஜெயராமன், அவங்க 2 பேருமே ரங்கநாதர்ல 2 பக்கம் கடை வச்சிருந்தாலும் அண்ணன் தம்பி இருந்தாலும் 2 கட்சியோட கொள்கை 2 பேரும் ஸ்ட்ராங்கா பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாங்க. 2 பேரும் பெரிய ஃபாலோவர்ஸ். ஆக்சுவலா இப்போ ஒரு எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணார் இல்லைங்களா, அவர் வந்து எனக்கு அருகாமையில், நான் அவருக்கு அருகாமையில் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் அவருக்கு அருகாமையில் இருந்திருக்கேன். பக்கத்துல அடுத்த காம்பவுண்ட்ல வீடு இருந்திருக்கேன், நான் பார்த்திருக்கேன் அவங்கள. அன்னில இருந்து அவங்க திமுகன்னு பேசி ஒரு அந்த பெரிய அளவுல மாஸ் வச்சிருந்தாங்க. ஆனால்
அந்த பெரியவருடைய காலத்துக்கு பிறகு அன்பழகன் அவர் வந்து நிற்கும் போது அவர் வந்து ஸ்டாலின் அவர்களோட நெருக்கம் காட்டி இங்க ஒரு பக்கம் வரும்போதும் இந்த பக்கம் டி நகருங்கிறது வந்து ஆதிராஜாராம் இருந்தாரு. ஆதிராஜாராம் பாமகல வந்து ஏகே மூர்த்தி அவர் இருந்தாரு, அந்த பகுதியில் தான் இருந்தாரு. ஸோ இவங்கெல்லாம் அங்கங்க பேச வச்சிருந்தாங்க. ஒரு சத்யா அவர் வந்து கிட்டத்தட்ட டி நகர் கோட்டையாவே மாத்திட்டாரு, அதிமுக கோட்டையாவே மாத்திட்டாரு. அப்படிதான் இருந்தது. இதெல்லாம் வந்து வரும்போது கலைராஜன் அவர் வந்து வரும்போது ஜெயிக்கும் போதும் அது வந்து அதிமுக கோட்டையா வந்தது ஃபர்ஸ்ட். அப்படி பார்க்கும்போது இந்த சத்யா பஜார், இந்த மார்க்கெட் பகுதி, அது எல்லாமே அதிமுக சார்பாக வரும்போது இந்த பக்கம் அரங்கநாதர் அந்த மேட்லி ரோடு பாலத்துக்கு இந்த பக்கம் குடியிருப்புகள் வரக்கூடிய அந்த சைடெல்லாம் திமுகவுக்கு நல்ல ஒரு ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ரோட்ல கடை வச்சிருக்காங்க இல்லைங்களா, ரங்கநாதர்ல ரோடு கடை வச்சிருக்கவங்க அவங்கள நிறைய வந்து இந்த முறை கஷ்டத்தை பார்த்துட்டாங்க. பெரும் முதலாளிகளுக்கு தான் லாபம், சிறு அந்த வியாபாரிகளுக்கு, நடைபாதை வியாபாரிகளுக்கு எல்லாம் பெரிய அளவுல பிரச்சனை. ஏன்னா இவங்க பாலம் கட்டினாங்க, பாலம் ஒன்று கட்டினாங்க. முன்னாடி வந்து சாதாரண ரோடா இருந்தது, ரோட்ல 2 பக்கமுமே வியாபாரிகள் உட்காந்துருப்பாங்க, போவோம், நிறைய இருந்தது. இவங்க வந்து ஒரு பாலம் கட்டுறேன்னு கட்டி அதுக்கப்புறம் அதுக்கு அன்பழகன் பாலம்னு பேர் வச்சு அது கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த முதல்ல இப்ப அது மாத்திருக்கதான் சொன்னாங்க. நான் இப்ப என்ன சமமா போய் பார்க்கல. நான் பார்க்கும்போது ஒரு 2-3 நாளுக்கு முன்னே நான் போயிருந்தேன், அப்போ நான் பார்த்தது. பட் அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டு தான் சொல்றாங்க. ஆனாலும் அந்த பாலத்தின் இறக்கம் என்பது நடுவில் கரெக்டா ரங்கநாதர்ல இறக்கி மேலே ஏற்றும் போது அந்த இடம் வந்து இவங்க கிராஸ் பண்றதுக்கு வரத்துக்கு போறதுக்குன்னு ஒரு இடம் விட்டுட்டு வண்டிகள்லாம் பெரும் முதலாளிகளுக்காக வண்டி நிறுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்காக ரெடி பண்ணாங்க. அப்பவே வந்து இந்த வியாபாரிகள்லாம் பாதிக்கப்பட்டாங்க. பாலத்துக்கு நெருக்கத்துல போய் உட்காந்துலாம் வியாபாரம் பண்ண முடியாது, அது ஒரு பிரச்சனை. இந்த அப்பப்போ காலி பண்றது, ரோடு கடையை காலி பண்றதுங்கிறது நிறைய இருக்கு. அதையெல்லாம் வரும்போதும் சொன்ன மாதிரி இந்த வரி உயர்வு, இந்த மழை வெள்ள காலத்துல சரியான ஒரு உதவி இல்லை அப்படிங்கும் போது அந்த வியாபாரிகள் எல்லாருமே அரசுக்கு எதிராக தான் வந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அவரு இந்த முறை சீட் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நான் சொல்லி என் சகோதரருடைய பையனே என் பேச்சு கேட்கல, அவர் கவுன்சிலரா இருந்து பண்ணக்கூடிய அந்த ஒரு அராஜகத்தை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்ற விரும்புவதுன்னு சொல்லிட்டார். நான் வந்து மக்களுக்கு துரோகம் அப்படின்னா அவர் எவ்வளவு பண்ணியிருப்பார், அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பாலத்துக்கு பேர் வச்சுட்டா மட்டும் உடனே ஓட்டு வந்துருமா? பாலத்துக்கு ஒரு பேர் வச்சுட்டா உடனே ஓட்டு போட்டுறாங்களா ஜனங்க எவ்வளவு அவசரப்படுறாங்க. அங்க மழை காலங்கள்ல நார்மல் டைம்லயே வண்டி எடுக்க முடியாது, ஒரு ரோடு உள்ள போனா ஒரு ரோடு வர முடியாது, சுத்தி போகணும் டீ நகர்ல. அது மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் சேர்ந்து இப்ப அவரே எம்எல்ஏவே வாக்குமூலம் கொடுக்குறாரு, அடுத்து வரவர் இப்படிதான் மோசமானவர். அப்ப எப்படி வரும்? போன முறையே ரொம்ப சொற்பமான வாக்குகள்ல தோத்து போனவங்க அந்த வாக்கு அதுக்கு மேல 10 மடங்கு வாக்கு எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து அதிமுகவின் கோட்டை என்று இந்த முறை நிரூபிக்கப்படும். அந்த லெவல்ல ரோட் ஷோ எல்லாம் நடத்திருக்காரு. அந்த இம்பாக்ட் எப்படி இருக்கு சார்? முதல்ல புஷி ஆனந்த்ன்றவர் யாரு? அந்த தொகுதிக்காரரா? அவரு பாண்டிச்சேரிக்காரர். இப்ப அவரு இங்க வந்துட்டாருங்கிறதுக்காக ரோட் ஷோ நடத்துனதுக்காக விஜய்க்கு ஓட்டு வரும் அப்படின்னா அவரு அங்க பெரம்பூர்ல இருந்து இப்படி ரோட்ல உட்கார வச்சு வண்டி ஓட்டிட்டு வந்தாலே ஓட்டு வந்துடணும் இல்லையா? வராது இல்ல. ஏன்னா அவருடைய கொள்கை என்ன ஏதுங்கிறதெல்லாம் பாக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எதுவுமே இல்லைங்கும் போது போட்டு போடுறது ரொம்ப கஷ்டம். ஒண்ணு, வேட்பாளர் உள்ளூரா இருந்தா, ஸ்ட்ராங்கா இருந்தா சரி இது எல்லாமே நமக்கு செய்வாரு அப்படின்னா பரவாயில்ல. இவரோ பாண்டிச்சேரியில கடை வச்சிருக்காரு, பாண்டிச்சேரியில செட்டில் ஆனவர், அங்கேயே இருக்கிறவர், அவரை இங்க கூட ஜெயிக்க வச்சா வந்து போவாங்க. நான் எனக்கு ராத்திரி 1 மணிக்கு ஒரு பிரச்சனை எங்க எம்எல்ஏ போய் பார்க்கணும் அப்படின்னா இவர் எங்க போய் பார்க்கறது? மக்களுக்கு எல்லா இடத்துலயும் எல்லா தொகுதியிலுமே மக்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. ஆனா ஒரு சில இடத்துல எப்படின்னா நான் இங்கேயே வந்துருவேன் அப்படிங்கும் போது அதை ஒத்துப்பாங்க. இவர் வந்துருவாருன்னா ஒத்துக்க மாட்டேன். இப்போ சுந்தர்சி வந்து மதுரையில நிக்கிறாரு, நான் ஜெயிச்சா இங்க ஒரு வீடு எடுத்துருவேன், நான் இங்க இருப்பேன்னா அவரால் முடியும். மாசத்துல 10 நாள் இங்க இருப்பாரு, 20 நாள் ஷூட்டிங் போவாருன்னு வந்துடலாம். ஆனா புஷி ஆனந்த் தொழிலதிபர், அவரு 20 நாள் இங்க 10 நாள் அங்கன்னா போனா முடியாது. ஸோ அவரு வரமாட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால அதை ஏத்துக்க மாட்டாங்க அவர் சொல்றத. ஒண்ணு, இந்த திமுக குடும்பத்துல இது ஒரு சண்டை இருக்கும் போது அந்த சில்லற ஓட்டை வச்சு ஜெயிச்சதுல இந்த முறை அதிமுக அங்க திருப்பி பிடிச்சு. ஸோ அந்த இடமும் என்டிஏக்கு சாதகமா தான் இருக்கு. ஓகே நேயர்களே,
உங்க கருத்துக்களை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து மேலும் ஆதரவு தருவீர்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கார்த்திக் சார், நன்றி. மீண்டும் ஒருமுறை மற்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். நன்றி சார்.